அனைவருக்கும் வணக்கம். பன்னரியம்மன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு ராசிக்கும் வரப்போற 2025க்கான பலன்களை பார்க்கலாங்க. இந்த பதிவில் மேச ராசிக்கான ஆண்டு பலன்களை பார்க்கலாங்க. 2025ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் வருட கிரகங்களான குரு பகவான், சனி பகவான் மற்றும் ராகு கேதுக்களோட பெயர்ச்சியும் நடக்கிறதால இந்த வருடத்துல நிறைய மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்குமே எதிர்பார்க்கலாங்க. சனி பகவானோட பெயர்ச்சி மார்ச் 29ஆம் தேதி நடக்குதுங்க. கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம் பெயர்வாருங்க. குரு பகவான் மே மாசத்துல ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடம் பெயர்வாருங்க. அதே போல மே மாசத்துல ராகு பகவானும் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் இடம் பெயர்வாருங்க. மேச ராசியை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் வரைக்கும் பெரிய மாற்றங்கள் எதுவும் நடந்துராதுங்க. மார்ச் மாதத்துக்கு அப்புறம் சனி பகவான் மீன ராசிக்கு இடம் பெயர்றதுனால மேச ராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியோட முதல் கட்டம் ஆரம்பிக்குங்க. மேச ராசிக்கு 7.5 சனி ஆரம்பிக்கிறதுனால இது பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் கண்டிப்பா ஏற்படுத்துங்க. தொழில் பண்றவங்களுக்கு சில அதிரடி மாற்றங்களை எதிர்பார்க்கலாங்க. தொழில் நம்ம நினைக்கிற அளவுக்கு ஈஸியா நடந்துராதுங்க. சில பல கஷ்டங்களை கொடுக்கும். அதனால இந்த காலகட்டங்களை மிக பொறுமையா கடக்கிறது தான் ரொம்ப சிறந்ததுங்க. மே மாசம் நடக்கிற பெயர்ச்சியில ராகு பகவான் மேச ராசிக்கு 11வது ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதும், அவருக்கு 3வது ஸ்தானத்துல இருக்கிற குரு பகவானோட பார்வை கிடைக்கிறதும் ரொம்பவே சிறப்புங்க. ஏதோ ஒரு வகையில லாபத்தை கண்டிப்பா எதிர்பார்க்கலாங்க. 7.5 சனி தொழிலில் ஏதோ ஒரு தடங்களையும் தாமதத்தையும் ஏற்படுத்தினாலும் இல்லை நிறைய செலவுகளை கொடுத்தாலும் 11வது ஸ்தானத்தில் இருக்கிற ராகு பகவானால அதையெல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஈடு செய்ய முடியுங்க. செலவுக்கு மீறியும் ஒரு நல்ல வருமானத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்னு சொல்கிற மாதிரி 7.5 சனி காலத்திலையும் 11வது ஸ்தானத்தில் இருக்கிற ராகுனால சில பல நன்மைகளை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாத சனி ஏற்படுத்துகிற கடன் தொல்லைகள் எல்லாம் கூட ராகு பகவான் வெகுவாக குறைப்பாருங்க. அதே போல தொழிலில் ஏற்படுற போட்டிகளையும் சமாளிக்கக்கூடிய வல்லமைகளை ராகு பகவான்ட்டு எதிர்பார்க்கலாங்க. அதற்கடுத்ததா உத்தியோகத்துக்கு போறவங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்கிறவங்களை போல பெரிய கஷ்டத்தையும் தடைகளையும் சந்திக்க மாட்டாங்க. பெரிய பாதிப்புக்குள்ளாகாத ஓரளவுக்கு சீரான வளர்ச்சி இருக்குங்க. இன்னும் சொல்ல போனா கடுமையா உழைச்சா நல்ல வெற்றிகளை கூட இந்த சமயத்துல பெற முடியுங்க. உத்தியோகத்துக்கு போறவங்களுக்கு வேலை பளு கூடுனாலும் பொருளாதாரத்துல எந்த சிக்கல்களும் இல்லைங்க. அதற்கடுத்ததா மீடியாவில் இருக்கிறவங்க, கலைத்துறையினர், எழுத்துத்துறை சார்ந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பான பலன் அளிக்குங்க. நல்ல முன்னேற்றம் அடையறதுக்கான வாய்ப்புகளும் உண்டுங்க. அது மட்டும் இல்லாத மக்கள் தொடர்புடைய பணிகள் செய்யற எல்லாத்துக்குமே இந்த காலகட்டங்கள்ல நல்ல சிறப்பான வளர்ச்சி எதிர்பார்க்கலாங்க. 7வது ஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால திருமண முயற்சிகள்லாம் வெற்றி தருங்க. திருமணம் ஆகாது இருக்கிறவங்களுக்கு இந்த வருடத்துல திருமணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குங்க. அதே போல உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியமும் சற்று மேம்படுங்க. பார்ட்னர்ஷிப்ல தொழில் செய்யறவங்களுக்கும் இந்த காலகட்டங்கள் நல்ல உயர்வை கொடுக்குங்க. அதற்கடுத்ததா தந்தை வழி சொந்தங்கள் மூலமா நல்ல ஆதாயம் இருக்குங்க. தந்தையுடனான இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி ஒற்றுமையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுங்க. ஒரு சிலருக்கு தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் உண்டுங்க. அதற்கடுத்ததா ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதனால தங்கம் வாங்கலாம் நினைக்கிறவங்க இந்த காலகட்டங்களை பயன்படுத்திக்கலாங்க. அடுத்ததா எந்தெந்த இடங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்கிறதையும் பார்க்கலாங்க. சனி பகவான் விரயஸ்தானமான 12வது ஸ்தானத்துக்கு போறதுனாலையும், குரு பகவான் 3வது ஸ்தானத்துக்கு போறதுனாலையும் பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்க. சில சமயங்கள்ல எதிர்பாராத செலவுகள்னால நிதி நெருக்கடிக்கு உள்ளாக வேண்டிய சூழ்நிலைகள் வரலாங்க. அதனால வருமானம் வரும்போது பாதுகாப்பான முறையில சேமிச்சு வச்சுக்கணுங்க. கஷ்ட காலத்துக்கு கண்டிப்பா அது உதவுங்க. மற்றவங்களுக்கு ஜாமீன் போட்டு பணம் வாங்கி தர்றத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாத நீங்களும் பெரிய தொகையை கடனாக கொடுக்கறத இந்த காலகட்டங்களில் தவிர்க்கிறதே ரொம்பவே நல்லதுங்க. அதற்கடுத்ததா 2வது ஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களோட கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போகணுங்க. அது மட்டும் இல்லாத பேச்சிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. யாருக்கும் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு வாக்கு கொடுக்க வேணாங்க. சில சமயங்கள் வாக்கை கடைபிடிக்க முடியாத சூழ்நிலைகள் கூட ஏற்படுங்க.
அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கணுங்க. நல்ல உணவுகளை மட்டுமே சாப்பிடணுங்க. வேர்வை சிந்துற அளவுக்கு உடலுக்கு வேலை கொடுக்கணுங்க. அதற்கடுத்ததா பூர்வீகத்திலேயாகட்டும் குழந்தைகள் விஷயத்திலேயாகட்டும் சின்ன சின்ன மன வருத்தங்கள் வந்து நீங்களாங்க. இதுபோல் பிரச்சனைகளை சந்திக்கும் போது குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரன் மூலம் அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறதுக்கு நல்ல வழி கிடைக்குங்க. மொத்தத்தில் மேசராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்களை இந்த வருடத்தில் எதிர்பார்க்கலாங்க. அதனால் பாசிட்டிவாகவும் மன தைரியத்தோடவும் எதிர்கொண்டாலே இந்த வருஷத்தை கண்டிப்பாக சூப்பராக எடுத்துகிட்டு போயிடலாங்க. இந்த வருட பலன்களை எப்படி கணிச்சோன்னு சிறு விளக்கத்தை கொடுத்துட்டு இந்த பதிவை முடிச்சுக்கலாங்க. வருட கிரகங்களான சனி பகவான், ராகு கேது மற்றும் குரு பகவானை தவிர்த்து மற்ற கிரகங்கள் எல்லாமே மாதம் ஒரு முறை கூட பயிற்சி ஆகுங்க. அப்படி பயிற்சி ஆகிறதுனால அந்தந்த கிரகங்கள் கொடுக்க வேண்டிய பலன்கள் எல்லாமே மாதத்துக்கு ஒரு முறை கூட மாறுங்க. அதனால வருடாந்திர பலன்கள் கணிக்கும் போது அதிகமாக கணக்கில் எடுத்துக்கிட்டது இந்த வருட கிரகங்களோட சஞ்சார நிலைங்க. பொதுவாக ஒரு ராசியில் கிட்டத்தட்ட 2.5 வருஷம் சஞ்சரிப்பாருங்க சனி பகவான். ராகு கேதுக்கள் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் சஞ்சார நிலை இருக்குங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 1 வருஷம் அவரோட சஞ்சார நிலை ஒவ்வொரு ராசியிலையுமே இருக்குங்க. அது மட்டும் இல்லாத நம்ம இங்கே குறிப்பிடுறது எல்லாமே ராசிக்கான பொது பலன்கள் தாங்க. இதைய ஒரு கைடன்ஸ்க்காக மட்டும் எடுத்துக்கலாங்க. உங்களோட பிறந்த கால ஜாதகத்தின்படி நடக்கிற தசா புத்திகள் தாங்க பிரைமரி. அதுதான் அதிக பலன்களை செய்யுங்க. கோச்சார கிரகங்கள் அதுக்கு உறுதுணையாக அமையுங்க. ஜனனகால ஜாதகத்தின்படி நடக்கிற தசா புத்திகளும் சிறப்பாக இருந்து கோச்சாரத்திலையும் சிறப்பான கிரகங்கள் அமையும் போது தாங்க மாபெரும் வெற்றிகள்லாம் நமக்கு கிடைக்கும். இதையும் நம்ம மனசில் வச்சுக்கணுங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.